வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, பனங்கிழங்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நம்ம வந்து பனங்கிழங்கு போட்டதை வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அறுவடை பண்ணுறதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலங்கத்தால் எழுந்திரிச்சு ஒரு 10 கிழங்கட்டதை அவருங்க பிடுங்கிட்டாரு. தெரியுதுங்களா? எப்படி ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கினது பாருங்க. இப்படி தான் முளைச்சி வருது பாருங்கள். அப்படியே இதிலிருந்து இப்படி வருது. அடியில் இல்லையாட்டு இருக்குது. இது எப்படி கான்செப்டு? இங்கே தான் இருந்து வருது. இது எப்படி இப்படி இருந்து இப்படி வருமாட்டு இருக்குதுங்க. அதை வருங்க, இது வழியாக தான் வந்து பாரு கிழங்கு வர அப்படியே. இது எப்படி கிழங்கு தலைகளாக தான் வருமா? தலைகளா இல்லை, இப்படி மேலே தான் வரும். இப்படி இதுதான் அடித்தளவு. இதிலிருந்து இப்படி தான் இங்கே தானே வந்திருக்கோனே. எங்கே வரும்? இதில் தான் வந்திருக்கோம். இதுதான் இப்படி. ஓ, இதுதான் ஊறுறதா? ஆமாங்க. ஓ, இதுலேருந்து முளைப்பு வந்து ஊறுறது. அதிலிருந்து முளைப்பு கீழே போதான் போகு. அதான் இதாக வருங்க. இதிலிருந்து அப்படியே குறுத்து வந்து இப்படி போய் இதாகிறது. நான் கூட இதுதான் இதில் அட்டாச் ஆகிருக்குன்னு நினச்சேன். எனக்கு இத்தனை நாளாக தெரியாது மக்களே. இதுதான் வந்து இதில் அட்டாச் ஆகிருக்குன்னு நினச்சேன். நமக்கு இதுதான் ஃபஸ்ட் அனுபவம்ப்பா, வனங்கிழங்கு ஓட்டு போடுங்கிறதெல்லாம். கொஞ்சம் கிழங்கு இன்னும் கொஞ்சம் மண் கொட்டி போட்டிருக்கோனே, ஆழமாக போயிடுச்சு. கிழங்கு வந்து நிலத்தில் ஃபுல்லாக இறங்கி இருக்குது. ஆமாம், மண் ஓரளவு கொட்டி இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொட்டியிருக்கணும். கொஞ்சம் கொட்டியிருக்கணும். மண் பத்தில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வேறு மெதுவா நல்லா மண்ணுக்கு அடியிலே வகிச்சு கொஞ்சம் பறைக்கணும். அதே கீழே அப்புறம் வேர் பிடிச்சிருக்குது இல்லை. அதியா பாருங்க மக்களே, நல்லா கிழங்கு நல்லா பெரிய கிழங்கு நல்லா ஊறியே வந்துருக்குது. ஒல்லியெல்லாம் போகல, நல்லா குண்டடிச்சாப்புல வந்துருக்குது. வேவிச்சு திங்கிறத விட சுட்டு தின்னுவார். அதனோட டேஸ்ட்டே வந்து தனியாக தெரியும். பாருங்க மக்களே, பிடிங்கி போட்டிருக்காரு. செம. 1 2 3 4 5 6 7 23 24 25 26 27 28 30 32 கிழங்கு இருக்குதுங்கப்பா. 32 கிழங்கு இருக்குதுங்க மக்களே. 50 பிடிங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்மளுக்கு, அப்புறம் பக்கத்தில் பெரியப்பா வீட்டுக்கு, லயா வீடு இருக்காங்களா அவங்களுக்கு, அப்புறம் முகுந்து வீட்டுக்கு கொண்டே கொடுத்துட்டு வந்துடலாம். இன்றைக்கே கொண்டே கொடுத்துட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக அவங்கள வேவி சாப்பிட்டு. இதெல்லாம் 4 படம் போட்டோம்னா மறுக்க கவனிக்க மாட்டோம். அதான் பாருங்க, இப்படி ஒரு ஹோட்டல் இருந்தால் மக்களை பிடிங்கிட்டு வரணும். இங்கே பாருங்க மக்களே, பூரான்னு பாருங்க எப்படி போகுது பாருங்க. காப்பாற்றி விட்டுடலாம். ஓ, அது இங்கே தான் இருக்குதா? ஓடிடுச்சு. கொஞ்சம் பறக்கணுங்க. இருங்கப்பா தலுங்க. வராது. எங்கே போய் வராது? இழுக்கிற இழுப்பில் வந்தால் வருது ஜம்முன்னு. தலுங்க. கொஞ்சம் பறத்துங்க. இதில் விடுங்கப்பா. வராது. அடிங்க மகளே, ஜம்முன்னு நம்மளும் கிழங்கு பிடிங்கியாச்சு. அவ்வளோதான் மக்கள்ஸ். இதை எடுத்து கொண்டு போய் போட்டு இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதுக்கு. போதும், பார்த்துக்கிட்டு கூட பிடிங்கிக்கலாம். இங்கே தான் இருக்குது. சுடலாமா வேவிக்கலாமா சுடலாமா? வேவிக்கலாமா ஐதோரம் சொல்லு. வைக்கலாம் மக்களே.
மக்கள் அடுத்துங்க பாருங்க. இது என்ன பனங்கிழங்கு வந்த கொட்டையாப்பா இல்லை சும்மா கொட்டையா? பனங்கிழங்கு உளுந்த கொட்டை. உளுந்த கொட்டையில் இப்போ தண்ணி சீம் நல்லா இருக்குது. அது ஒவ்வொன்றும் தண்ணி சீமாக போயிரு. ஒவ்வொன்று வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கு தெளிவா. ஓகேப்பா. வா தவன் வெடியா வாடா. பனங்க கொட்டை இருக்குல்ல மக்களே, அதை வந்து வெட்டினோம்னா எனக்கு பையப்பா மண் ஆகுது. இந்த எடுத்து கொடுக்குறேங்க. இதனுடைய டேஸ்ட்டுங்க வேறு லெவலில் இருக்கும். இரு சாமி இரு. இங்கே எப்படி வருது பார்த்தியா? இதுதான் செம்ம டேஸ்ட்டே. இரு சாமி கழுவி தரேன். இந்தா இந்தா அச்சோ எப்படி இருக்குது? இந்த என்ன கொஞ்சம் அந்த நீட்டாத 10 தான் போட்டு கொண்டாரு. 10 ரூபா. கொஞ்சம் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது பிச்சுக்கிட்டு போயிட்டு சீம்புனா ஐயோ அப்பா அவ்வளோ நாள் கொடுக்கவே முடியல. அது இந்த வயசு சுத்தமாக கொண்டாடுவா. முளைக்காத கொட்டை இருக்கும்போது அதுல எல்லாம் நல்லா இருக்கும்பா. அது கொட்டை வெயிட் வரும். கொட்டை வந்து வெயிட் வந்தாத்தே கல்லஞ்சீம்பு அப்படின்னு சொல்லுவோம். தனி சீம்பு தனி சீம்பு வெட்டுங்க வெட்டுங்க பார்க்கலாம். ஆகாது. ஆக இதெல்லாம் தானே சளி பிடிச்சி. சீம்பு சாப்பிடலான் இருக்கா? இரு இரு. இதில் வெட்டுங்க. அதை வெட்டு. இதை வெட்டு. இதை வெட்டுங்க. இதை வெட்டுங்க. இதை வெட்டுங்க. இது வேணா இதை வெட்டுங்க. எப்படி இல்லையா? அதில் ஒன்றுமே இல்லை. சரி இதுதான் இருக்கு பாருங்க மேலே. முளைப்பு இருக்கணும் இப்படி. அதான் முளைப்பு இருக்கணும். இது ஆக்சுவலாக இது மேலே இருக்கு இந்த தேங்காய் மாதிரி இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகாது? எது இது? அது ஒன்றுக்காக. இதில் ஏதோ ஒரு யூஸ் இருக்கும். அப்புறம் எடுக்கு. ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டு வாங்க. மோட்ரு விட்டாச்சு, போயிட்டு ஜம்முன்னு போயிட்டு கழுவலாம். சூப்பராக கழுவியாச்சு. நெக்ஸ்ட்டு பா வேவிச்சிடலாமா? ஓகே பாருங்க மக்களே, குண்டா கடையில் வந்து ஜம்முன்னு மண் பூசியாச்சு. எடுத்து போடுங்க. மண் அதிகமாக அடுக்குங்க. அடுக்கணுமா? அட எப்படி போட்டாலும் வேகுமில்ல? எப்படி போட்டாலும் வேகு. பிடிக்காதேன்னு வார்த்தை. வேவிச்சே கொண்டே கொடுத்துக்கலாமா எல்லாத்துக்கு? சரி ஓகே. பச்சைக்கிழங்கே கொடுக்க வேகிக்கிறதே வேகிக்கிறா. அதோட இதா கரெக்டு தான். அதே மாதிரி பச்சைக்கிழங்கு குடிக்கும். நம்ம வேகிக்கிறோம், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வேகிக்கிறோம். அது பச்சைக்கிழங்கு கொண்டு கொடுத்ததுனால என்ன வருது? கரெக்டாக போச்சு. சுடுறதுக்கு 2 கிழங்கு வேணும். சுட்டுக்கலாம். ஒரு 2 கிழங்கு ஜம்முன்னு எடுத்து வைங்க. சுடுறதுக்கு அருமையான கிழங்கு. சுடுறதுக்கு தொப்பையோடு இருக்கணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். தொப்பையோடு இருந்தாத்தே கருகாதா? இந்த 3 கிழங்கு சுட்டுக்கோ. கருக்கு வரைக்கும் கொன்னேன். அது சுட்டுக்கு போ. அது வேண்டாம் விட போதும் மக்களே. வாங்க மக்களே, இந்த 3 கிழங்கு வந்து சுட்டு சாப்பிட்றலாம். இதெல்லாம் வேவிச்சிடலாம்.
வேவிச்சிடலாம் மக்களே. ம் அப்பா ரைட் மக்களே, வேவிக்கிறோம் சுடுறோம். கரெக்டாக ஊற்றணும் சாமி. போதுமா? போதும். கரெக்ட். ரைட். இதே பொங்கி வரும். போதுட்டா, கலக்காதடா. டேய் இந்தாடா. பற்ற வைக்கலாம் மக்களே. அவ்வளோதாங்க, பற்ற வச்சாச்சு. ரைட். அடுத்த கட்டமாக எடுத்த அடுப்பில் பனங்கிழங்கை வைத்துவிட்டு நல்லா நெய்ச்சா. நெக்ஸ்ட்டு குண்டாவை எடுத்து மூடி வச்சிடலாங்க. முடியலாமா? ஆமாம் சாமி, அவ்வளோதான். இன்னைக்கு கணக்காக தீயரிச்சுட்டு வேலை முடிஞ்சு. இந்த கிழங்கு சுடுற மெத்தடு அப்பா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மெத்தடு வந்து இப்போ ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? அப்பா எடுத்து அப்படியே உள்ள வைக்க சொன்னார் தொப்பையோட. ஐயோ நள்ளிட்டு போயிடுச்சு. அட ஒன்று கரெக்டாக வச்சிட்டோம். ரெண்டும் கரெக்டாக வச்சிட்டோம். இன்னும் ஒன்று தான் உள்ள ஓடிடுச்சு. வச்சுட்டா? ஓகே. மக்கள்ஸே பார்த்தீங்களா? தெரியுதா? இருங்க ஃபோக்கஸ் ஆகலை. தெரியுதுங்களா? அப்படியே இருங்க, இந்த பக்கம் வச்சு போடலாம். ஆவா, கண்ணில் புகையடிக்குது. எனக்கு பசிக்கலை சாமி. நான் ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு சுட்டு திங்கணும். அப்பா பனங்கிழங்கு இந்த சுடுறது வந்துருச்சான்னு பாருங்க. கொஞ்சம் சுடணுமா? ஆமாம். ம் பரவாயில்லையா? அருமையாக பண்ணிட்டியா? பண்ண வேண்டியதான். எப்படித்தான் இருக்குன்னு பார்த்தரலாம். வேவச்சு தின்றுக்கிறோம், இன்னும் சுட்டு தின்னதில்லை. பார்த்துடலாம். எத்தனை 2 கிழங்கா? 3 இன்னொன்று அந்த பக்கம் இருக்குது. எடுத்துட்டு அதையுமே நான் எடுத்துக்கிறோம். இல்லை இந்த பக்கம் இருக்குல்ல, அது வெந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. திருப்பி திருப்பி அப்படி போடுங்கப்பா. இரியாப்பா. வேகலைங்கப்பா. அதெல்லாம் வெந்து போச்சு. உரிச்சிட்டிங்களா? வெந்து போச்சுன்னா இது இந்த அர்த்தம். இப்படி இருக்கணுமா? ஆமாம். அம்மா சுடுது. எல்லாம் வெந்து போச்சு. நல்லா வேவிங்கல்ல. அதெல்லாம் போதும், இதுக்கு மேலே வேண்டியதில்லை. எனக்கு தெரியாதா எத்தனை கிழங்கு போட்டு இருப்பேன். இது இவ்வளவு கிழங்கு போட்டு சுடுவேன். போட்டு தென்னைமட்டியில் காலை சுட்டாட்டுச்சு. நாளைக்கு ஒரு மாதிரி தீய போட்டு நல்லா சாமி வேகட்டு நல்லா வேகட்டு. புள்ளியாக மேலே வந்து அது கிழங்கு வெந்து தான் அந்த புள்ளி இதாகிறது. ஓகே மக்களே, ஏதாவது இந்த மாதிரி வந்து புள்ளியாக வந்துருச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தமாமா. ஓகேங்களா? ரைட். ஒரு கிழங்கு வந்துருச்சு. 3 வந்துருச்சா? நல்லா வந்துச்சு. ரைட். இதெல்லாம் இதுக்கு மேலே போட வேண்டாம். வந்து சொல்ல பிரமாதம் வந்து வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க இதையும் பிடிங்க, ரெடி பண்ணி கொடுங்க. சுடுதா? சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு இது சுட்ட பழமா? அப்படியாப்பா. சரிங்க மக்களே, உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? செம மக்களே, நல்லா ஆய் வந்து ஜாமுன்னு. தண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊற்றினோட கொஞ்சம் மடி வடிச்சாச்சுங்க மக்களே. இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய ஊற்றி மடி வடிச்சமில்ல, அதே நிறைய ஊற்றினா பொங்குமாமா. அதனால் கணக்காக ஊற்றிங்க, தண்ணி வந்து கணக்காக ஊற்றணும். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ரைட் மக்கள்ஸே, அவ்வளோதான். இப்போ வந்து புட்டு சாப்பிட போகிறோம். சுட்ட வளம் வேணுமா சுடாத வளம் வேணுமான்னு செலவாந்திரமே சுட்டு சாப்பிட்டு பாரு. அப்படியே பூ மாதிரி வந்து போச்சு. ஆஹா,
பாருங்க எப்போ இருக்குது இதுதான் அந்த கொதப்பைங்கிறது நல்லா இருக்கு சாப்பிட்றது. இதுல எந்த பால்ட்டும் இல்லை. அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இருசாமி சுடுது. இரு சூடு ஆறிட்டு. ஏன் அந்த பக்கம் அடிக்கணும்டா. சூடு ஆறிட்டுது. கேட்பானா எப்படி இருக்கே? ஆஹா ஃபஸ்ட்டு டைம் மக்களே நான் வந்து பனங்கிழங்கு வந்து சுட்டு சாப்பிட போகிறேன். பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதா? பாருங்க மக்களே எப்படி இருக்குது பாருங்க. இரு சாமி இரு, என்ன அடுத்தது பண்ணலாம். என்னையா போடுற? இதுதான் பனைமரமாக வர்றது. இதுதான் குருத்து. சிடுதா எப்படி வந்திருக்குது பாரு, அப்படியே பூ மாதிரி. வெந்திருந்தா இந்த கலர் வரும், வேவலினா வெள்ளை கலர் வரும். வெந்திருந்தா இந்த கலரு லைட் ப்ரௌன் கலர். அப்படியே பூ மாதிரி வெந்து வச்சு. ஆஹா நல்லா ஜாமுன் வந்துக்குச்சேப்பா. பிரமாதமாக வந்துருக்கு. மூணாவது எடுத்துட்டாட்டா. சாப்பிடே. மேலே இருக்கிற தொப்பையெல்லாம் உரிச்சிருந்துங்க. எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாத சில பேர் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து இப்படித்தான் இருக்குது. இது வந்து நல்லா கருவு வந்துருக்குது. இது ஒரு டேஸ்ட்டாக தனியாக தெரியும். ஸ்மோக்கி ஃப்ளேவர். இந்த மாதிரி கருவு வெந்தது வந்து இது ஒரு டேஸ்ட்டாக தெரியும். அதனுடைய சுவை வந்து தனியாக தெரியும். சாப்பிடலாமா ஐயா? எடு சாப்பிட்டு பாரு ஒன்னே. ஓகே மக்களே சாப்பிடலாமா? எடு சாப்பிட்டு பாரு. அந்த பிளாக்காக இருந்ததில்ல அது. ஃபஸ்ட்டு டைம் சுட்டக்கிழங்கு சாப்பிட்றேங்க. எப்படி இருக்குது? இதுதான் நல்லா இருக்குது. நாளைக்கு புடுங்குறவா பூராமே சுடலாம். வேஸ்ட்டுங்கிறத விட எண்ணெய் சுடும்போது தொப்பை உரிச்ச கிழங்கு வந்து ரொம்ப தீஞ்சு போகும், கறி போயிரும்னு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது. இப்போ அதான் சொன்னேன், வேவிச்சாக்கோ நான் டேஸ்ட் வரது இல்லைங்க மக்களே. என் அம்மாவுக்கும் பல்லவிக்கு வேணும், அது பெருசு வச்சுட்டு சின்னது சாப்பிட்லாம். நல்லாக்குதா? சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக பனங்கிழங்க எங்கள் வீட்டில் கேஸில் கூட சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் சேஃப்டியாக சுடுங்க. சின்ன குழந்தைங்க யாரும் ட்ரை பண்ணவே வேண்டாம். செம ஓட்டு பல்லவிக்கு அம்மாவுக்கு கொடுக்கலாம். பல்லவி பனங்கிழங்கு சாப்பிட மாட்டாப்புல. நல்லா பல்லவியா? சக்கரை வெள்ளிக்கிழங்காட்டு டேஸ்ட். ஆனால் இனிப்பு இல்லை. தின்னா தானே வைப்பறா, திங்க சொன்னால் திங்க இல்லை. இது வேவிச்சாக்கோ நாராக வருதுப்பா. சுட்டுட்டோம்னா அந்த நார் வரதில்லை. இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நாராக வாயில் வரும், துப்புவோம் மக்களே. ஆனால் சுட்டோம்னா அந்த வேலையே இல்லை. அப்படியே நீங்களா? ஆஹா கொஞ்சம் நெஞ்சால சுட்டுருப்பனே. இன்னும் இருக்குது இல்லைங்க. நாளைக்கு வீடியோலாம் எடுக்க மாட்டேன், ஜாலியாக சுட்டு சாப்பிடுவேன். ஹாப்பியா? மக்களே அடுத்த கட்டமாக இந்த கிழங்கு என்ன ஆச்சு? ஆஹா வெந்துருச்சு. வெந்துருச்சு, பூவாட்டம் வந்துருச்சா? ஒரு கிழங்கு டேஸ்ட் பார்த்துருமா? இது எடுத்துருமா? நேரத்தை கட்ட டேஸ்ட் பார்ப்பா, அப்போ தான் உள்ள கிழங்கு வந்துருச்சா இல்லைன்னு தெரியும். வெந்து போச்சு, வெந்து போச்சு. இது வெந்து போச்சு. இது வார் இந்த டேம்பல் வரும்போது வெந்து போச்சு. ஓ இப்படி வந்தால் வெந்து போச்சா? ஓகே ஓகே. ஆஹா மக்களே ஒரு கிழங்கு எடுத்தோம், 5 கிழங்கு சேர்த்து எடுத்துட்டேன் நான். இப்படி ஜம்முன்னு இருக்குதா? நிறுத்தி ஃபோட்டோ எடுத்தாச்சு. எடுங்கப்பா. பாப்பமா? பார்க்கலாங்கப்பா. ஓப்பன் பண்ணுங்க.
அவனுக்கு குதப்ப அந்த கொடுத்துருக்குல அவனுக்கு தவனுக்கு கொடுத்துருங்க. ஆஹா பூ மாதிரி வந்து வச்சு. இங்கே உள்ள வச்சு காட்டுங்க. இங்கே வாருங்க மக்களே எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? அதான் பாருங்க வெந்து போச்சுன்னா. இல்லைப்பா வெந்துருச்சுங்கப்பா. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதெல்லாம் கசகசன்னு போகிறதோ பனங்கிழங்கு பொறுத்து வந்து கசகசன்னு போகாது. எவ்வளோ நேரம் வேவிச்சாலும் அது அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் கசகசன்னு போகாது. சரி அதனுடைய இது மாறாது. அது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். மறுபடியும் எது உள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. சாப்பிடுங்க. மூடிட்டு அம்மா இறக்கி வைக்க சொல்லுது. நல்லா வந்துக்குச்சா? தண்ணி சுண்டி போயிடாது. சரி மேலே அக்கா வீட்டுக்குமே அக்கா வீட்டுக்குமே எடுத்து வச்சுருங்க. சாப்பிடுங்க. பிரமாதமாக இருக்குது போ. ஏன் சொல்லணும் போ. ஏன் முன்னத்த காலத்தில் 40 வரைக்கும் முன்னால் நான் இப்படித்தான் போட்டு சுடுவேன். வேப்ப சுடுவேன். சாப்பிடுங்க. ஆஹா பிரமாதமாக இருக்குது. மாட்டுக்கு நீ கூட அப்படியே மேலே இருக்கிற தொப்பையெல்லாம் உரிச்சிட்டு பாருங்க இங்கே கோம்பா நான் எடுத்துறேன். மக்களே கீழே விழுந்துருச்சு. சரி இது இயற்கைக்கு எறும்புக்கு சாப்பிடு. ரைட் சாப்பிட்டா நல்லா என்னன்னா வேவிச்ச சுட்டதில் வந்து இந்த மாதிரி இந்த நார் இருக்கலைங்க. இந்த நார் வந்து பெருசாக வந்து சுட்டதில் வந்து இல்லை. அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் வேவிச்சல் வந்து கொஞ்சம் நார் வந்து வாய்க்கு வரும். ஆனால் இந்த மாதிரி நல்லா உரிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதை பாருங்க இந்த மாதிரி நாரை வந்து உரிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சுட்டத்தில் நார் சேர்த்து வெந்துடுது. வேவிச்சலில் கொஞ்சம் நார் வரும். சுட்ட டேஸ்ட்டு அதான் வேவிச்ச கிழங்கு வந்து கொஞ்சம் கச்சல் அடிக்குது. கொஞ்சம் லைட்டாக கசப்பு மாதிரி இருக்குது. ஆனால் சுட்டது வந்து அந்த கசப்பே இல்லை. இல்லைன்னா நான் திங்க முடியுமா? நல்லா இருக்கு. ஆனால் சுடுற மாதிரி டேஸ்ட் இல்லை. எனக்கு கத்துக்கல. ஸ்ரீலங்காவில் இந்த பனங்கிழங்கு வந்துங்க அவிச்சு பவுடர் மாதிரி பண்ணி மீனோட ஏதோ பண்ணி ஒடியல்னு ஏதோ பண்ணி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபேமஸ். ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை கடலோர மாவட்டங்கள்லையும் தமிழ்நாட்டிலையுமே செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எங்க கிழங்கு எங்க தம்பி இந்தா குறுத்து அவனுக்கு அது பிடிக்கும். இந்த குறுத்து நல்லா மென்று சக்கையாக கசக்கி சாப்பிட்லாம். அது அவனுக்கு கொஞ்சமாக தான் சாப்பிட்றான். அது முன்னாடி மட்டும் சுடுதுடா. ஐய் போச்சு பல்லு போச்சு. இல்லை நான் பார்க்கலாமா? டேஸ்ட்டுக்கு இல்லைடா கேஸு வெந்துருச்சான்னு பார்க்குறேன். இந்த பாரு இந்த இடம்லாம் இன்னொரு முக்கா பார்த்து எனக்கு வந்து சூப்பராக வந்துருச்சு. 10 நிமிஷம் இறக்கி வச்சுருக்கோம். சாணியாளுக்கு 2 குண்டி கொடுங்க. சாணியாளுக்கு 2 சாணியாளுக்கு கொடுத்துருங்க. சங்கிதாளுக்கு எடுத்து வச்சுருங்க. இந்த ஆ ஆனால் எவ்வளோ போயிடலாமா? கடையில் வாங்கி சாப்பிட்றத விட கடையில் கூட என்ன ஆகுனா பிடுங்கி 1 நாள் 2 நாள் ஆகு. இன்ஸ்டண்ட்டாக பிடுங்கி இன்ஸ்டண்ட்டாக கழுவி உடனுக்குடனே சமைச்சதுனால இந்த பனங்கிழங்கு ஒர்த்து. நடப்பு போன வருஷம் போட்ட மாதிரியே இந்த வருஷம் சீசனுக்கு பனங்க எடுத்துலேருந்து கொஞ்சம் இல்லை ஒரு 10 சென்ட் பக்கமாக போட்டு பயங்கர பண்ணுறோம். ஆஹா இங்கே பாருங்க மக்களே கலரை பாருங்கள். வெந்துருச்சுன்னா கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர் இல்லாமல் கலர் வந்து இந்த கலரில் மாறிடுது. எல்லோ கலராட்ட மாறிடுது.